ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பனங்கிழங்கு இந்த மாதிரி இருந்தது. சரி, கிழங்கு இருக்குமோ என்னமோ பிடுங்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல கிழங்கு நல்ல உருண்டையாக நல்லாவே இருந்ததுங்க. இந்த கிழங்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு அக்கா 2 கிழங்கு தான் பிடுங்க முடிஞ்சுது என்னால். அதுக்கப்புறம் முடியல. ஒரு அக்கா கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து நோண்டி அதுவும் நானும் பிடுங்குன்னு பிடுங்கணும். அவங்க பிடுங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எனக்கு வேக வச்சு எனக்கு 2 கொடு பாப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. நானும் சரின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இனிமேல் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். பனங்கிழங்கு பாவங்க, இன்றைக்கி தான் தெரிஞ்சு அந்த பனங்கிழங்கு விற்க வரவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பிடுங்கி வேவிச்சு கொண்டு வந்து நமக்கு விற்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு கட்டு 20 ரூபா 30 ரூபான்னா நம்ம என்ன சொல்கிறோம், பேரம் பேசுகிறோம். 10 ரூபாய்க்கு தருவீங்களாக்கா, 20 ரூபாய்க்கு தருவீங்களாக்கான்னு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இதையும் எவ்வளோ பிடுங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அதை திரும்ப வேக வச்சு அவங்க இதை விற்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க. விவசாயம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி வாங்க போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் துணி என்ன ரேட் சொன்னாலும் பேரம் பேசாத வாங்கிட்டு வருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வியாபாரிங்கிட்ட இந்த விவசாயிங்க விற்கிற இந்த இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பேரம் பேசுகிறோம். தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இந்த மாதிரி சின்ன ஆளுங்கிட்ட பேரம் பேசவே பேசாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.